You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை ஒவ்வொரு நித்திய ஜீவன் நிகழ்ச்சியிலும் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் ஏவுகிறபடிதான் உங்களோடு கூட இவைகளை பேசுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அப்ப உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல 70 இல்லை 80 இல்ல நல்ல தீர்க்க ஆயுசு உள்ளவர்களாக கூட வாழலாம். அது ஆண்டவருக்கு விட்டது. எப்படி இருந்தாலும் 100, 120 யாரும் தாண்டறது இல்லை இந்த நாட்கள்ல, நல்லா தெரியும். அப்படின்னா தற்காலிகமானது. நமக்கு ரொம்ப வருஷங்கள் போல தோண்டலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பிச்சோம். இதோ இந்த கடைசி நாட்களிற்குள்ள நாம் பிரவேசிக்கிறது நம்மால உணர முடிகிறது. பாதி வருஷத்தை முடித்து தொடர்ச்சியா நம்ம முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்படியானால் இவ்வளவு தூரம் வேகமாய் நாட்கள் வேகமாய் போகிறதை நம்மால தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் தான் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்ற ஒரு வசனமும் வேதத்தில் தெளிவாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் மீதே நோக்கமா இல்லாமல் இனி நாம் பிரவேசிக்க போகிற அந்த நித்திய வாழ்வின் மீது நோக்கமா இருப்போமானால் அவர் சொல்லுகிற மாதிரி நாம் நடக்க ஆரம்பிப்போம். இயேசு நமக்கு போதிச்சிருக்கிறபடி நாம் நடக்க ஆரம்பித்து தொடர்ந்து அவர் போதனைகளை கை கொண்டு நடப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். அப்ப போன நிகழ்ச்சியில சில சுவாரஸ்யமான காரியங்களை பேசினோம். பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் தொடங்கும் போது ஒரு காரியத்தில் தொடங்கினோம். ஏன்னா அதுக்கு முன்ன நிகழ்ச்சியில ஊசாவை குறித்து பேசப்பட்டது. அந்த ஊசா தேவனால் பலப்படுத்தப்பட்டு அவன் பலன் பெற்ற போது கர்த்தரை விட்டு விலகினான். அது நிமித்தமாய் குடும்பத்தை இழந்தான், ராஜ்யத்தை இழந்தான், அவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில ராஜாக்களோடு புதைக்கப்படாதபடி கல்லறையும் இழந்து போனான். இதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை அவன் இழந்து போனான். அப்ப அதுல இருந்து சவுலை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டது. கர்த்தர் சவுலை விட்டு கிருபைகளை விளக்கினார். அப்ப இந்த கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அவங்க வாழ்க்கையில வந்ததை குறித்து போன முறை தியானித்தோம். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தமஸ்குக்கு போற வழியில சந்திக்கிறார். சந்தித்து அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளல, ஆனா இவரை அறிமுகப்படுத்தினவர் பர்னபாஸ் என்பதை போன நிகழ்ச்சியில உங்களுக்கு துல்லியமாய் சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறியப்படுவதற்கு பிலாத்துக்கு முன்ன நிற்கும் போது அவர்கள் ஒருவனை விடுவிக்க சொன்னார்கள். அவனுடைய பேர் பரபாஸ் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வேறு, இவர் வேறு. அப்போ இந்த பர்னபாஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வேதத்துல நமக்கு ரொம்ப அழகா அவர் பேர் என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆறுதலின் மகன் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆறுதலின் மகன். இப்போ இவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுலை அவங்க ஏற்ற சீஷருங்க பயப்படுறாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே கிறிஸ்துவை அறிவித்தவர்களை துன்புறுத்தினார், கொலை செய்து போட்டார். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் தந்திரமா ஏதாவது செய்ய போறார் என்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள அந்த நாட்களில காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட பவுலை யார் அறிமுகப்படுத்தி வச்சு தொடர்ந்து ஊழியத்துக்கு அவரை வழிநடத்துறதுன்னா இந்த பர்னபாஸ். அதை குறித்து தான் தியானித்தோம். அதை தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு சொன்ன உடனே போன எபிசோட்ல நேரம் போனதுனால இந்த எபிசோட்ல அவைகளை தொடர்ச்சி அவங்களோடு கூட பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியசை இருக்கிறதுக்காக நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில நமக்கு நித்தியத்தை குறித்து போதிப்பதற்கு ஏராளமான காரியங்களை நமக்கு முன்பதாய் கொண்டு வருகிறார்கள். அவைகள் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கும் நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து போன முறை சொன்ன மாதிரி பாஸ்டா இந்த நேரத்துல பர்னபாஸை குறித்து பேசினோம். இந்த பர்னபாஸ் தான் அப்போஸ்தலர்
9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவர் தான் கொண்டு போய் இவர்களை சீஷருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் தமஸ்கோல செய்த ஊழியத்தை குறித்தும் அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா தொடர்ந்து அதுக்கு 28ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள் நடக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு சந்திக்கிறார், இவரை கொல்லணும்னு தான் வகை தேடுறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணுங்க. நாம ஏற்கனவே பல எபிசோட்ல நாம் பேசியிருக்கோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகிறான்ட்டு பிசாசுக்கு தெரிஞ்ச உடனே அவன் பிறக்கும் பொழுதே மோசே அழிக்கணும்ட்டு பிசாசு திட்டமிட்டான். எப்போ அப்படின்னு கேட்டா மோசே 80 வயதுக்கு பிறகுதான் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே நடத்த வேண்டும். அது தேவத்திட்டம். அது தேவத்திட்டம். 80 வயசுக்கு பின்னால் தான் நடத்த போறாருன்றது தேவத்திட்டம். ஆமா. ஆனா அந்த 80 வயசுக்கு முன்பதாகவே மோசே அழிக்கணும்னு யோசிக்கிறான், பிசாசு யோசிக்கிறான். அதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது 33 வருடத்துக்கு பிறகுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுக்க போகிறார் என்று பிசாசு அறிந்து இவர் பிறக்கும் பொழுதே அழிக்கணும்னு நினைச்சான். அதே போலதான் இந்த சவுலின் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 14 நிருபங்களை இந்த சவுல் தான் எழுத போகிறார். ஆனா ஒரு விஷயம் பாஸ்டர், சாத்தானு கூட தெரியாது இந்த சவுல பவுலா தேவன் மாத்திருவார். ஆமா. ஏன்னா சவுல ஒருவேளை சாத்தான் தன் கையில வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா திடீரென்று ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவன் வாழ்க்கை தலைக்கீழ உடனே மாறிட்டு அவனால அமைதியா இருக்க முடியல. தேவனுக்காக உடனே பைபிள்ல இருக்கு. ஏன்னா அதான் 20ஆம் வசனத்துல சொல்லுது. ஆமா. immediately he preached the Christ. தமிழ்ல தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அதுதான் பரிசுத்த ஆவியின் நடத்துதல். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க அந்த நடத்துதல் அவங்களால இயேசு அறிவிக்காம இருக்கவே முடியாது. அவங்க எதை குறித்தும் கவலைப்பட. தேவன் ஒரு மனிதனை தொட்டா அவன் அமைதியா இருக்க முடியாது. உடனே கர்த்தருக்காக எழும்பி நிற்பான். இங்க இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விவரித்து சொன்னான். யாரு? அப்போஸ்தலர்களுக்கு பர்னபா போயிட்டு சவுலை குறித்து விவரித்து சொன்ன பிறகு நடந்த சம்பவம் பாருங்க. அதன் பிறகு அவன் எருசலேமிலே அவர்களிடத்திற்கு போக்கும் வருத்தமா இருந்தான். அவங்க கிட்ட போறாரு வராரு வந்துட்டு இருக்காரு. அதன் பிறகும் பாருங்க ஏற்கனவே கொலை செய்ய வகை தேடினாங்க. அதன் பிறகும் பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அப்போ அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. அவர்களோ இவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பாருங்க, முத யாருக்கு கொலை செய்யணும்னு நினைச்சாங்க? யூதர்கள். இப்ப என்னாச்சுன்னு கேட்டா கிரேக்கர்கள். அவர்களோட வாக்குவாதம். இவரால சும்மா இருக்க முடியல, தர்க்கம் பண்ணிட்டு அவர்களோ இவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தமஸ்குக்கு அனுப்பிவிட்டார்கள். நீங்க இருந்தா உனக்கு ஆபத்து. இப்போ யூதர்களும் கொலை செய்ய நினைக்கிறாங்க, இங்க பார்த்தீங்கன்னா கிரேக்கரும் கொலை செய்ய நினைக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாரு? தமஸ்குக்கு அனுப்பி விட்டார்கள். யாரு? அவங்கள சகோதரர்கள் அப்படின்னு இருக்கு. சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா அந்த அப்போஸ்தலர்கள் அனுப்பிட்டாங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ஆமென். அப்ப இங்க விஷயமா இந்த 31ஆம் வசனத்துல யூதா, கலிலேயா, சமாரியா at peace and were edified and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit they were multiplied. ஆமென். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சவுல் பிரசங்கிக்க போயிட்டாரு. இப்போ அப்போஸ்தலரோடு கூட இல்ல, இவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இது தேவ திட்டமா இருக்குமோ? ஆமா, அது மட்டும் இல்லைங்க. இதுல இன்னொரு ரகசியம், ரொம்ப அற்புதமான ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இவங்களை அனுப்பிச்சிட்டு அமைதியா இல்ல, அனுப்பி வைத்தார்கள்னாக்கா அவரை தனியா அனுப்பிச்சிருக்க முடியாது. என்ன பொறுத்த வரையிலும் இந்த சவுல தனியா அனுப்பியிருக்க முடியாது. பர்னபாவோடு கூட தான் அனுப்பியிருக்கணும். அதனால சில வசனங்கள் நமக்கு மிகவும் அற்புதமான ஒரு வசனம், 11வது அதிகாரம் அதுல 22வது வசனத்தை வாசி பாருங்களேன். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள் அப்படின்னு இருக்கு. பர்னபாவை அனுப்பினது மாத்திரமல்ல, 25வது வசனத்துல பாருங்க, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தமஸ்கு போறார். இப்போ
ஏன்னு கேட்டா தமஸ்கு தான் அனுப்புனாங்க. இப்போ பர்னபா போறார் யாரை தேடுறதுக்கு? சவுலை தேடுறதுக்கு. அங்க போறது மட்டும் இல்லாம அடுத்தபடியாக 12வது அதிகாரம் 25வது வசனத்துல வசனம் எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. 12:25 பர்னபாவும் சவுலும். இப்போ யார் பேரு வருதுங்க? பர்னபா பேரு. இப்போ இங்க கரெக்டா இப்போ என்ன செய்யறாரு? வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, then Barnabas departed for Tarsus to seek Saul, and when he found him he brought him to Antioch. So it was that for a whole year they assembled with the church and taught a great many people. இப்போ இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, பர்னபாவும் பவுலும். அப்ப யார் முன்னாடி இருக்காங்க? பர்னபா. இப்போ இந்த சவுல் என்று சொல்லுகிற பலப்படுற வரையிலும் பர்னபா பேர் தான் முன்னாடி வருது. அதுக்கு அடுத்து 13வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களை 46 பாருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அப்படின்னு இருக்கு. இப்ப யார் பேர் முன்ன வருதுங்க? பவுல். யாருது வந்ததுங்க? பர்னபாஸ். இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பர்னபாவும் சவுலும் அப்படின்னு வந்தது. பர்னபாவும் சவுலும். இப்ப என்னாச்சு? பர்னபா பின்னாடி போயிட்டாரு, பவுல் என்று பெயர் மாற்றப்பட்டு பவுல் முன்னாடி போறார். இப்போ இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? அதாவது ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரியே வசனத்துல then Barnabas departed from Tarsus to seek Saul. Saul ன்னு இருக்கு. ஆமா. ஆனா இந்த இடத்துல பால் அப்படின்றது வருது. அது எதுக்காகன்னு கேட்டா, இப்போ முன்னாடி பர்னபா போயிட்டே இருந்தாரு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்போ பர்னபா பின்னாடி வந்த பிறகு இந்த சவுல் பவுலா மாறிட்டார். சரி, அது நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா. இங்க சவுல் பவுலாக மாறிவிட்டார். மாறிட்ட பிறகு இப்போ பவுலுக்கு கிருபைகள் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே இப்போ பர்னபா பின்னாடி போறார். அப்போ இந்த வசனத்தை நாம் சற்று நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பர்னபா தான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. இப்போ பர்னபா மற்றபடி பர்னபா சவுல் என்று போய்கொண்டிருந்தவர்கள் இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, பவுலும் பர்னபாவும் இப்போ எல்லாத்திலையும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இவர் பின்னாடி வந்துட்டார். அப்போ இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில அறிமுகப்படுத்துறாரு. ஆமா. அதுக்கப்புறமா அவரை தேடி கண்டுபிடித்து நடத்தி கொண்டு போறாரு. ஆவியானவர் அவர் மூலியமா கிரியை செய்யறாரு. ஒவ்வொரு காரியமும் இப்போ அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறத பார்த்த உடனே இவர் பின்னாடி வர தவிர அவர் எந்த குறை சொல்றதோ எந்த காரியத்தை செய்யறதோ அந்த நாட்கள் செய்யப்படும். ஆமென். அவர் ரொம்ப தெளிவா வழி நடத்தப்படுகிறார். ஆமென், ஆமென். அப்போ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 46வது வசனத்துல 13:46 அப்போது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. யூதர்களை பார்த்து சொல்றாங்க. ஆமா, சொல்லிட்டு நீங்களோ அதை தள்ளி, எதை தள்ளிட்டாங்க? வசனத்தை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்துக்கு போகிறோம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவதுதான் பவுலும் பர்னபாவுடைய நோக்கமாய் காணப்பட்டது. அததான் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணீங்க? அபாத்திரராய் தீர்த்து நித்திய ஜீவன் கேதுவா இல்லாதபடிக்கு இங்க வசனம் தெளிவா இருக்குது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொண்டபடினால் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. உங்களை விட்டுட்டு புறஜாதி கிட்ட போறோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பவுல் பர்னபாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஜனங்களை எங்க நடத்தணுங்க? நித்தியத்திற்குள். அடுத்த வசனம் நீங்க சொல்லிட்டு பாருங்க. 47ஆம் வசனம் 48ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட வேண்டும். ஆமா, அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆமா. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுகிறவர்களாய் அவர்களை நடத்துறது யாருங்க?
பர்னபா யாரு நடத்தினாருங்க? பவுலை நடத்துறாரு. அந்த சவுல் என்று சொல்கிற அந்த பவுலை நடத்தினார். அவர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்ட பிறகு அவரை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டாரு, இவர் பின்னாடி வந்துட்டாரு. இப்ப இவங்க 2 பேருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருந்ததாக வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போ இவங்களுடைய நோக்கம் நித்திய ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனத்தை என்ன பண்றாங்க, போதிக்கிறவர்களா இருந்தாங்க. அந்த போதிக்கிற வசனம் அவர்களை எங்க கொண்டு போகுதுங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே, நித்தியத்திற்குள்ளே கொண்டு போகும்பொழுது இங்க வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அதுதான் the word of the Lord was being spread throughout all the region என்று எழுதப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாதபடிக்கு நாம இந்த 52வது வசனத்தை பாருங்க, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும். அதுதான் அந்த இடத்துல 52ஆம் வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த 50-51 வசனத்துல இவங்க இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை இவர் அழகா செய்யறாரு. ஆமா, இயேசு இவருக்கு என்ன போதித்தாரோ கற்றுக் கொடுத்தாரோ சீஷர்களுக்கு, அது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே செய்யறாரு பாருங்க. ஏன்னா but the Jews stripped up to devote and prominent women and the chief men of the city, raising up persecution against Saul and Barnabas to expel them from the region. But they shook off the dust from the feet against them and came to Iconium அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன உங்களுக்கு போய்த்தாரோ அதை இப்போ இவங்க பிராக்டிகலா செய்றாங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா வசனத்தை அப்படியே கை கொண்டு நடக்கிறாங்க. ஆமென். என்ன ஆச்சரியமா. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போங்க பிரசங்கிங்க, ஏற்றுக்கொண்டா பாருங்க, இல்லைன்னா கால் தூசிய உதறி தள்ளிட்டுவாங்க. பாருங்க, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவளுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். அதற்கு அடுத்து சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். என்ன அர்த்தம், ஏன் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா, சிலர் ஏற்றுக்கொள்ளல, உண்மைதான். ஏன் ஏற்றுக்கொள்ளல, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளும் களையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அப்போ துரத்தின கூட்டம் ஒண்ணு, விசுவாசத்தினால வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ மகிமைப்படுத்தின பிறகுதான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அப்போ ஒருத்தர் புறக்கணித்தார்கள், ஒரு கூட்டம் என்ன செய்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ அங்கே 2 கூட்டத்தை பாக்குறோம். ஒண்ணு அவங்களை துரத்திட்டாங்க, துரத்தும் போது கால் தூசிய உதறி தள்ளிட்டாங்க. ஒரு கூட்டம் வந்து என்ன செய்ச்சு, ஏற்றுக்கொண்டது. அவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. இப்போ துரத்தத்தை பற்றி அவங்க கவலைப்படல. ஆமா, ஆனா நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்கள் இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இங்க சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னு கேட்டா, வசனத்தை ஒரு கூட்டம் என்ன செய்ச்சு ஏற்றுக்கொண்டது, அவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களா மாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு சந்தோஷம் இங்கே வருகிறதாக பார்க்கிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னும் ஒரு பாடம் என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 39வது வசனத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இதை பற்றி அவளுக்குள்ளே கடும் கோபம் உண்டாயிற்று, ஒரு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்புவுக்கு போனான். இப்போ என்னாச்சுன்னு கேட்டா, பவுலும் இந்த பர்னபாவை என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. நல்லா பலப்பட்டாச்சு. பலப்பட்ட பிறகு, அப்பா நீ ஊழியத்தை கண்டினியூ பண்ணு, நான் என்ன பண்றேன், இப்போ மார்க்கை கூட்டிட்டு நான் போயிடுறேன். இப்போ இந்த பர்னபாவுடைய சுபாவம் பாருங்க, முதலாவது ஆறுதலின் மகனா இருந்தான், 2வது எல்லாராலும் தள்ளப்பட்டவனை சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்ட அவனை குறித்து மற்ற இடத்துல போய் சாட்சி கொடுத்து அப்போஸ்தலர்களோடு கூட இணைத்து விட்டார். இணைத்த பிறகு இந்த சவுல் என்று சொல்லுகிறதான பவுல் அடிக்கடி எருசலேமுக்கு போயிட்டு அப்போஸ்தலரோடு கூட தொடர்பில் இருக்கிறார். இப்ப நல்லா பலப்பட்ட பிறகு, அப்பா நீ உன் வேலையை பாரு, நான் வேற வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப மார்க்கை கூட்டிட்டு பர்னபா என்ன பண்றாருங்க, வெளியே அவர் கடந்து செல்கிறதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்லாபடி பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு, இப்ப இவர் வந்து இன்னொருவரை தெரியும், எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஆமா, இப்ப இவர் தனியா விடல,
அவர் மார்க்க கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் என்ன பண்ணாரு? சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. இப்ப எதுக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்களா? தேவனுடைய கிருபைக்கு அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப அந்த கிருபை யாரை விட்டு போயிடுச்சுங்க? சவுலை விட்டு போயிடுச்சு. அந்த பழைய ராஜாவாகிய சவுலை விட்டு போயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க, பவுல் புறப்படும் போது சீலாவை கூட்டி கொண்டு போகும்போது அந்த 40வது வசனத்தை வாசி பாருங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க. சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து. ஐயா, என் சித்தம் இல்ல, என் கூட என்ன நடத்தினவரு, என்ன அறிமுகப்படுத்தினவரு, என்ன பலப்படுத்தினவரு, என்ன குறித்து அப்போஸ்தலரிடத்துல சாட்சி கொடுத்தவரு இப்போ என்ன பண்ணிட்டாரு? மார்க்க கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த சீலாவை கூட்டிட்டு போறேன். இப்படி போகும்போது உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். ஏன்னு கேட்டா நான் கிருபையை பார்க்கணும், கிருபைக்குள்ளே நடத்தப்படணும்னு சொல்லிட்டு அழகா இங்க சொல்றாரு, தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குங்க? 40வது வசனம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, but Paul chose Silas and departed, being commanded by the brethren to the grace of God. ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்புவித்தார். அப்போ ஒரு ஊழியக்காரன் கிருபையை பார்க்கணும், கிருபைக்காக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து கிருபையினாலே நடத்தப்படணும் அப்படின்றதுதான். இப்போ 2 பேர் கூட்டாயிட்டாங்கன்னு, கூட்டாயிட்டா 2 ஆவியும் ஒன்னா இருக்கணும். பிரசங்கிக்கும் போதோ ஆராதிக்கும் போதோ 2 ஆவியும் இருக்கணும். அப்ப 2 ஒன்னா இருக்கனாக்க எது இருக்கணும்? கூட கிருபை இருக்கணும். இப்போ இவ்வளவு நாள் பர்னபா கூட இருந்தாரு, எல்லாத்தையும் நடத்திட்டாரு. இப்போ சீலாவை அங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இவரே என்ன பண்றாருங்க? மார்க்கை கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா எல்லாவற்றிலும் தேவ கிருபை தான் இவங்களை என்ன செய்து நடத்தி கொண்டு. தொடர்ந்து 41 வசனம் சொல்லுது, அவங்க சிரியாவும் சிலிக்கா அது முழுவதும் போய் அவர்கள் சபைகளை பலப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த அதிகாரத்தை, இந்த பகுதியெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது எல்லாமே தேவ கிருபையின்படி, தேவனுடைய நடத்துதலின் படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆறுதலின் மகன் என்று சொல்லுகிற பர்னபாஸ் குறித்து நமக்கு அதிகமா நாம தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட இந்த பகுதியில தெளிவாய் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட நாம சாதாரண ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, இந்த பர்னபாவை போல ஆறுதலின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். கவலையோடு கூட பாரத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னாங்க அப்படின்னா கேட்டுட்டு போயிட்டு அவளுக்கு இன்னும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவளை துக்கப்படுத்துவார்கள். சில நேரங்களில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அங்க போங்க இங்க போங்கன்ட்டு வேற விதமா கைட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பர்னபாவை போல ஆறுதலின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாத படிக்கு 2 இடத்துல பார்க்கும்போது, ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த அப்போஸ்தலனாகிய அந்த பவுல் என்று சொல்கிற அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனே அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சார். உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உடனே எதிர்ப்பு வருது. உடனே அவர் என்ன பண்ணும்? கொலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. மறுபடியும் என்னன்னு கேட்டா, அவனை கொலை செய்ய கிரேக்கர்கள் திட்டமிட்டார்கள். அதாவது முதல் யூதர்கள் திட்டமிடுகிறார்கள், அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் திட்டமிடுகிறாங்க. இதெல்லாம் ஆன ஊழியத்தின் ஆரம்பமே சீஷர்களாலும் முதல் அவரு ஏற்றுக்கொள்ளப்படாத போனாரு. ஆனா அதுக்கு அவர் ஏற்றுக்கொள்றபடி பர்னபாஸ் கொண்டு போய் அவரை பேசுறாரு. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் அழைத்த தம்முடைய பிள்ளைகள் நடத்தப்படுவதற்கு ஆவியானவர் கிரியை செய்து எல்லாரும் ஒருமித்து வாசம் செய்து நிற்பதுக்கு தேவன் உதவி செய்யும். அதுக்கு காரணம் அந்த நாட்களில் ஆரம்பித்த இந்த ஆரம்பம் தான். இவர் எத்தனையோ நிருபங்கள் எழுதி இன்னைக்கு திருசபைக்கு நிறைய காரியங்களை விளக்கி சொல்ல, ஆராய்ச்சி செய்து நிறைய காரியங்களை எழுதி அவங்களுக்கு அந்த கடிதங்களை எழுதி ரொம்ப தெளிவா இன்றைக்கு அதை வாசித்து நாம் அதன்படி நடப்பதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கிறார். ஏன்னா அவர் கடைசியா சொல்ற விஷயம், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அது வரைக்கும் அவர் ரொம்ப அழகா வாழுறாரு கடைசி வரைக்கும். ஆனா இதுக்கு ஆரம்பத்துல இவரை வழி நடத்தின பர்னபாஸை நம்ம மறந்துட முடியாது. மறக்கவே முடியாது கண்டிப்பா. காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் கூட ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து நாம் இந்த பகுதியை முடிக்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ரோமர் 5வது அதிகாரத்துல 20-21 வசனத்தை பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது.
மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிருபை பெருகிற்று. அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கிருபையானது. இப்ப நாம பல இடத்துல கிருபை குறித்து பார்த்துட்டே வந்தோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொள்ளும். அதாவது இந்த வசனத்தை வந்து தவறான இன்டர்பிரேஷன் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு. பாவம் பெருகி இருக்கிற இடத்துல கிருபை பெருகிறதுக்கு காரணம் பாவத்தை விட்டு விலகி நீதியான வழியில நடப்பதுக்கு. ஆனா பாவத்திலேயே வந்து அப்படியே வாழ்ந்துகிட்டே எனக்கு கிருபை போதும்னு சொல்றதுக்கு இல்ல. அததான் வந்து தவறான விதத்துல போதிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்களில் எழும்பி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நமக்கு வசனம் சொல்லுது, அதை புரிந்து கொள்ளுகிற தன்மை கொண்டது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தோடு தெரிந்து கொள்ள அவர் ஒரு பொழுதும் அசுத்தமான காரியங்களுக்கு தன் பிள்ளைகளை நடத்துவதே கிடையாது. தவறான ஆலோசனைகளை கொடுப்பதே கிடையாது. அவர் எதை கேள்விப்படுறாரோ அதை தான் பேசுறாரு தவிர அவர் சொந்த இஷ்டமா பேச மாட்டாரு. இயேசு ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சிருக்கிற ஒரு விஷயம். அப்ப ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனை தவறான பாதைக்கு நடத்தவே மாட்டார். தவறா நடந்து கொண்டிருக்கிறவன் மனம் திரும்பி நீதியை பற்றி கொள்ளணும்னு விரும்புவார் தவிர நீ அப்படியே இருப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் உனக்கு இன்னும் கிருபை தரேன்னு சொல்லவே மாட்டார். ஆமா உண்மை. கடைசி ஒரு விஷயத்தை சரி புரிந்து கொள்ளும்படியாய் சொல்கிறேன். இதுல சில காரியங்களில குற்றங்களை கண்டுபிடிக்கிறவர்களும் உண்டு. ஆனாலும் புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ பார் பிள்ளைங்களை அடிச்சுக்கிட்டே இருக்குது. சும்மா கூப்பிட்டு ஐய் ஏன் வெளியே போனேன் அடிக்கிறது. திடீர்னு என்ன பண்றது, ஏன் படிக்கல தலையில கொட்டுறது, அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்து கேட்டேன், நீ கிருபையின் காலத்தில் இருக்கியா நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்டேன். எதுக்கு அப்படின்னாங்க. இப்ப நான் சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தான் தப்பு செய்தா என்ன ஆகும், அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா கிருபையின் காலத்துல தப்பு செய்தா அதுக்கு தண்டனை இல்ல, விளக்கம் சொல்லி அந்த தவறிலிருந்து மீட்கும்படியான போக்கை என்ன பண்றது, உருவாக்குறது தான் கிருபையின் காலம். அப்படி இருக்கும்போது இப்ப ஸ்கூலுங்கள்ல கூட, அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் காலம் போல பெற்றோர் போய் சொல்லுவாங்க தப்பு செய்தா அடிங்க அப்படின்னுவாங்க. ஆனா இப்ப ஸ்கூல்ல கூட என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை அடிக்க கூடாது. ஸ்கூல் உலகம் கூட கிருபையின் காலத்துக்குள்ள வந்த மாதிரி வந்துடுச்சு. ஆனா நீங்க இன்னும் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. இது வந்து வியாக்கியானம் வேற இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளும்படியாய் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டா இப்போ என்னன்னு கேட்டா சில பிள்ளைகள் இடத்துல நியாயப்பிரமாணத்தின் கால அடிக்கிறோம்னு வைங்களேன், அடிச்ச உடனே அந்த பிள்ளைங்க ரைஸ் ஆயிடுது, எதிர்க்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு பிள்ளை அப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க அப்பா அடிக்கிறியா, இன்னும் அடி, பரவாயில்ல அடி அடி, இன்னும் அடி, உனக்கு ஆசை அடி இருந்தான். அப்ப எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. ஆனா அந்த நாட்கள்ல நாங்க என்னுடைய அப்பா கிட்ட ஒரு அடி கூட நான் வாங்கினது இல்ல, ஒரு நாள் வாங்கல. ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு அப்பா கிட்ட பேசுறது, அதே நேரத்தை தகப்பன்ன்ற ஒரு பயம் இப்ப இல்ல. ஆனாலும் கூட இப்ப என்னன்னு கேட்டா பள்ளிக்கூடமே பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டா அன்பா சொல்லி என்ன பண்ணு, திருத்துங்க, அன்பினாலே பிள்ளைங்களை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்குள்ள கோபமோ வைராக்கியமோ அல்லது மற்றவங்களை தண்டிக்கணும் பழி வாங்கணும்ன்ற எண்ணம் வரவே வராது. அப்போ என்னன்னு கேட்டா நமக்கு தேவையானது என்ன, கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதுவும் எப்படி கிடைக்கிறது, கிருபையினாலே. கிருபையினாலே. ஏன்னா இந்த கிருபையின் காலத்திலேயே அந்த எக்கால சத்தம் கேட்க போகுது. ஆமா, அந்த கிருபையின் கால முடிவில பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆமா, ஏன்னா அந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே அந்த 7 ஆண்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வர போகிறது. அப்போ இந்த கிருபையை பயன்படுத்தி கடைசி வரை நாம் நீதியில நிலைத்திருப்போம்னால் நம்ம கண்ணிமைக்க நேரத்துல மறுரூபமாக போறோம். அப்போ கடைசியா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, இங்க நாம ஒரு வசனம் வாசம் இல்லையா, நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலயா, 15வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ நாம எதை செய்தாலும் தேவனுடைய கிருபையினாலே என்ன பண்ணோம்,
செய்யணும். அப்போ தேவ கிருபையினாலே பர்னபா நடத்தப்பட்டார். தேவ கிருபையினாலே அந்த சவுலை சந்திக்கும்படியாய் பர்னபா கடந்து செல்கிறார். தேவ கிருபையினாலே அவரை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போஸ்தலரிடத்தில் எப்படி அவர் சந்திக்கப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் சொல்லிட்டு அந்த சவுலை நல்லா பலப்படுத்திட்டு இப்ப என்ன பண்றாரு, சீலாவோடு கூட அவர்களோடு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இவர் மார்க்கை கூட்டிக் கொண்டு வெளியே கடந்து செல்கிறதாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னும் கூட அடுத்த நிகழ்ச்சியிலே அந்த கிருபை அவர்கள் பார்த்தார்கள் என்ற வசனங்கள் இருக்கு. எப்படி பார்த்தாங்க, போகிற இடத்துல எல்லாம் தேவ கிருபை அங்கே இருக்கிறதை கண்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கிருபைக்குள்ளே நடத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கிருபையினாலே கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நித்தியம் உண்மையானது. அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாசும் நடத்தப்படும் போது கூட ஜனங்கள் நித்திய ஜீவனை விசுவாசித்தார்கள், தேவனை நித்திய ஜீவனை நம்பி இயேசுவை விசுவாசித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது, அதை இழந்து போகாதீங்க. அதுக்கு தான் நமக்கு கிருபை தரார். எதுக்காக கிருபை தரார்? இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அநீதியான காரியங்களை விட்டு விலகி தேவனுடைய நீதியை நாம் பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி இல்லை. எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். நாம் 2 பேரும் தேவனுடைய காரியத்துல தெளிவா இல்லைனாக்கா, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழலைன்னா, பேசுற நானும் கைவிடப்பட, கேட்கிற நீங்களும் கைவிடப்படுவீங்க. நம்ம 2 பேரும் கைவிடப்படக்கூடாது. நம்ம ஆத்மா மீட்கப்படணும். நித்திய காலமா தேவனோடு கூட வாழ வேண்டுமானால் அவர் போதித்திருக்கிற வசனங்களை கை கொண்டு அதுக்கேற்றபடி நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து நடக்கும் போதுதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். ஏராளமான காரியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து போதித்திருக்கிற அன்பு போதகருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். நிறைய காரியத்தை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். பர்னபாசை குறித்து ஒரு சில முக்கியமான காரியங்கள், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நேரா கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கும் அவரை தொண்டு உற்சாகப்படுத்தி ஒரு இடத்துல அவர் பலப்படுகிறவரை அவரோடு கூட இருந்து காரியங்களை செய்வதற்கும் அவர் பெரிய காரணமா இருந்திருக்கிறார். ஸோ அதனால இப்படிப்பட்டவரை நமக்கு இன்னைக்கு ஒரு அறிமுகமாய் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்து நடத்தினார். மீதியான காரியங்களில அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்க. இதை பார்க்குற நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அடுத்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரை நாங்க உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.